Hi guys, thanks for joining the session. Oops, sorry, no guys, it's going to be only me today. It's a shame that a movie like this is not getting any audience. Probably there's something that we need to do better, I guess. So today we'll be, oh sorry, I did it again. Today I'll be talking about Girls Will Be Girls, and it's a movie by Shuchi Talati, I guess, if I'm pronouncing it right. Yeah. First of all, the just like the title, the film is a refreshing take on a female-centric movie. Like, and the best part about the movie is it's a unapologetically girly movie, and I'm not demeaning it by saying it that it's a girly movie. Right? So this movie, I'll tell how I got introduced to this movie. So I was talking about the other famous one, which was doing rounds at least sometime back during my, especially during my treks in January. I was talking to someone from China. I think someone is joining. So after all, I guess I won't be able. மச்சான். What is? அதான் ஸ்டார்ட் ஆச்சா? Yeah, yeah. ஒரு பையனும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆரம்பிச்சாரு. நல்ல படம் நல்ல படத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலா நான் இந்த படம் லிஸ்ட்ல இருந்தாலும் நான் பார்த்தது வந்து ஒரு வாட்டி நான் கேட்டிருந்தேன்ல குரூப்ல, அப்ப நீ சொல்லியிருந்தேன்ல ஃபிலிம் ஆஃப் த இயர் லாஸ்ட் இயர் ஆ, உன ஆ, பொறுத்த ரீசன் நான் போய் பார்த்துட்டேன். பட் அந்த ம், ஸ்கெடியூல் வச்சிருக்கோம்ல ஒரு ஒரு லாங்குவேஜ் அந்த மாதிரி, அதனால இது போஸ்ட்போன் ஆயிட்டே இருந்துச்சு. இது ம், ம். தனியாவே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த இன்னொரு ஆக்சுவலா இந்த படம் எனக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா, எனக்கு வந்தப்போ தெரியாது. ஏன்னா இந்த இந்த இவங்கள பத்தி குசுருதி, சாரி நாட் கஸ்தூரி, குசுருதி படம் அவங்க மலையாள படம், என்ன என்ன படம் அது? இது ஆல்வி இமேஜினஸ் லைட் சொல்றியா இல்ல? ம். ஆல்வி இமேஜின் ஆஃப் லைட் பத்தி அந்த படத்தை எப்போ யார் கூட பேசினாலும் உடனே இந்த படம் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அவங்க இருக்கிறதாலே. ஸோ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த 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 மாதிரி தீம் தான் நினைச்சேன். ஐ தாட் இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு எல்ஜிபிடி அண்ட் இட் ஹேட் அ யங் கேர்ள் அண்ட் ஐ ஃபவுண்ட் த போஸ்டர் டு பி சம்வாட் ப்ரொவோகேட்டிவ். அது வேண்டு தான் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஸோ செக்ஷுவல் அவேக்கனிங்கிற மாதிரி தான் நான் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி படம் தான் நான் ரொம்ப டென்ஸா இருக்குமோன்னு சொல்லி நான் நிறைய நாளா பார்க்காம தான் இருந்தேன். பட் படம் செம்மையா இருந்துச்சு. லைக் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ரெண்டு பேருக்குமே பிடிச்ச ஜான்ரர் அந்த ம், கமிங் ஆஃப் ஏஜ், அந்த ஏஜ் குரூப் பசங்க. பட் இட் வில் பி மோஸ்ட்லி பாய்ஸ் தானே. அந்த 400 ம், இருந்தாலும், அந்த பகாவா இருந்தாலும் அண்ட் கில்லாவா இருந்தாலும் மோஸ்ட்லி பாய்ஸ் தானே. கேர்ள்ஸ் அரௌண்ட் இந்த ஏஜ்ல கேர்ள்ஸ் கமிங் ஆஃப் ஏஜ் படம் பார்த்துருக்கேனானே எனக்கு தெரியல. ஸோ ம், ம். அதனால இந்த படம் பார்க்கப்போ அது செம்ம ரெஃப்ரெஷிங் டேக்கா இருந்துச்சு. அண்ட் Yeah. ஒரு விஷயம் வந்து இது இட்ஸ் நாட் அவர் சரௌண்டிங்ல. நம்ம இது வந்து மிடில், இது வந்து ரிச் ரிச் பீப்புளோட இதுன்ற மாதிரி தானே இருந்தது. ஸோ இந்த படம் பார்க்கப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ண விட அந்த ப்ரிஃபெக்ட், நான் ஹெட் ப்ரிஃபெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேர்டே எனக்கு தெரிஞ்சது வந்து ஹாரி பாட்டர் படம் பார்த்து தான். அது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்குன்னே தெரியாது. ஸோ அது நான் புக்கு சரி. படிக்கிறது கூட பெர்ஃபெக்ட்னா படிச்சுட்டு இருந்தேன். என்னடா பெர்ஃபெக்ட் நம்ம கிளாஸ் லீடர், கிளாஸ் மானிட்டர் அட் மோஸ்ட் தானே தெரிஞ்சது. ஸோ ஹெட் ஆமா. ப்ரிஃபெக்ட் ஓகே, அதுதான் அந்த கிளாஸ் ஆஃப் த மூவிங்கிறது தெரிஞ்சது. பட் Yeah. ஜென்ரலி அஸ்வின் நிறைய வாட்டி சொல்லுவான் இந்த மாதிரி, எனி எனி ஃபிலிம் விச் ஹிந்தி ஃபிலிம் எஸ்பெஷலி விச் டீல்ஸ் விச் ரிச் பீப்புள் வந்து அது ஒரு ப்ராப்ளமாவே இருக்காது, ஆனா ப்ராப்ளம் மாதிரி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி அவர்ஷன் கிரியேட் பண்ணிடுமாங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இது வந்து ம். ஈவன் தோ இட்ஸ் நாட் ஆர் லைஃப், அது அது உள்ள கொண்டு போனது வந்து செமையா செமையா இருந்தது. Yeah. Yeah. ரைட்டிங் இன் டைரக்ஷன். பட் எனக்கு ஆக்டிங் தான் அங்க பிரீத்தி, சான்ஸ்லெஸ்ல. அவ எனக்கு பிரீத்தி வந்து லீட் ஆக்ட். அவ தான் அந்த பொண்ணு தானே பிரீத்தி. பிரீத்தி அந்த ஹீரோயின் ஆக்சுவலா கேரக்டர் நேம் பிரீத்தி. நான் ஆக்சுவலா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு 1 இயர் ஆயிடுச்சு இல்ல நம்ம கடைசியா கேரக்டர் நேம் எனக்கு மறந்து போச்சு. ஆ மீரா மீரா அப்படியா? மீரா. அவ நேம் வந்து பிரீத்தி பண்ணிக்கிறேன் சம்திங் லைக் தட்னு.
ஐ திங்க் எல்லாரோட ஆக்டிங்குமே பயங்கரமா இருந்துச்சு. அதாவது தட் கை வாஸ் லைக் அவன் ஆக்டிங். ஸோ இட் ஆல்மோஸ்ட் சம்டைம்ஸ் யூ சி எனக்கு என்ன தெரியுமா அந்த படத்துல பிடிச்ச விஷயம், அந்த படமே நல்லா தான் இருக்கும். பட் ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆயிடுச்சுன்னா, ஒரு இடத்துல வந்துட்டு சம்திங் வி வுட் ஹவ் டன் இன் ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸ்ல அது ரொம்ப நார்மலா ப்ராப்ளமேட்டிக் இல்லாத விஷயமா இருக்கும். ஆனா அந்த படத்துல வந்து அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்னு ஸோ தட் கை அவன் ஒரு லைன் சொல்லுவான். எப்ப சொல்லுவான்னா, நடுவுல தான் அந்த படம் நடுவுல எங்கேயோ வந்துட்டு he has to get a key for the இது ஃபார் த டெரஸ். இவ கேப்பா எப்படி உனக்கு கீ கிடைச்சது, அந்த அவங்க கொடுக்கவே மாட்டாங்களே அப்படின்னு சொன்னா, he will say everyone has a lock, I know a key for. So it's actually manipulation. பட் நம்ம வந்து த்ரூ அவுட் அவர் சொசைட்டில லைஃப் ஸ்டைல்ல we do that. ஏன்னா that is how we get things done. இப்போ ஒருத்தவங்க வந்து you need something to be done, you say in a way where they like it and they will do that for you. So basically that is a manipulation, and she discovered that he manipulated her, and that is how she actually ends the relationship. ஓகேவா? ஸோ ஹி வுட் ஹவ் பீன் அவளுக்கு எப்போ ஹிட் ஆகும்னா கடைசியில, ஓ ஹி வுட் ஹவ் பீன் டூயிங் தட் டு மீ ஃப்ரம் த ஃபார் த என்டையர் டைம். தான் ஷி சீஸ் ஹர் மதர் இன் அ டிஃப்ரெண்ட் வே. She ditches him and sees her mother in a different. Like, அது வந்து இட்ஸ் சம்திங் எல்ஸ் டு புட் இன் அ மூவி. அண்ட் எனக்கு என்னன்னா, see that entire மூவில that just escalated to a different level அந்த மூவி. So I was like, oh fuck. அதான் எல்லாரோட ஆக்டிங் அவனுமே எனக்கு வந்து he suddenly becomes a guy who is like fuck manipulative, but he acted so well to give that. ஆமா. So ஐயோ இப்ப நீ சொன்னல like we do this na, when you say we, you mean everyone or men? I don't know everyone, but I've done that. See, I'm saying like I've done that for a positive things, but I now realize that would see நான் அதை வந்து ஆக்சுவலா ஒரு அவன் சொல்ற மாதிரி தான் I would have said it in a way where it is a good thing. அவனே அது குட் திங் மாதிரி தான் சொல்லுவான். நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும் in the sense அவன் என்ன சொல்லுவானா, yeah, he will talk nice to that lady and get the key. So see that is how people pleasers do. I would have done that before. But the problem is where it problem is more problematic for her is she would come to know that he would have done for her things that way. Like அவளுக்குமே அவன் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு வந்திருப்பான் ஒரு பாயிண்ட். So for her it is like, oh, I'm just getting into this world, romantic, I mean the world of adolescence. He would have already had a girlfriend in Hong Kong. So அவன் வந்து so he would know how he can stay in a relationship. So for her it all hits. எனக்கு வந்து I have done what that guy had done before. So that is where for me like fuck, oh shit. ஆனா பட் இப்ப எனக்கு தெரியும் தப்புன்னு, அப்ப எனக்கு தெரிஞ்சிருக்காது. அது அந்த சீனும் வந்து அது அது எவ்வளவு கிளவரா அந்த சீன் இருக்கும்னா, நீ எல்லாருக்கும் அந்த சீன் ஹிட் ஆயிருக்கும். ஐ டோன்ட் நோ பட் ஹவ் அந்த படத்தை எப்ப பிடிச்சதுன்னு ஒரு மொமெண்ட் சொல்ல சொன்னா எத்தனை பேர் சொல்ல முடியும்னு தெரியல. நீ பிகாஸ் நீ நிறைய படம் பார்த்துட்ட, அதனால உனக்கு சொல்ல தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டி படம் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. ஒரு செகண்ட்ல வந்து அந்த படத்தோட ஒப்பீனியன் அப்படியே மாறி இருக்கும்ல. அந்த மாதிரி மொமெண்ட் மோஸ்ட் தான் இருந்திருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. சோ அந்த சீனே வந்து நீ பார்த்தேன்னா, கீ கொடுப்பா அவங்க அம்மாவும் வந்து கேட்பாங்க. அப்ப வந்து அவன் சொல்லுவான், குக்கி உங்களுக்கு நல்லா இருக்கும், அதனாலதான் சொல்லு. அதுவும் தப்புதான். அவனுக்கு அத கூட அவ்வளவு கிளவரா இருப்பான் பாத்தியா. அதுதான் எனக்கு இது. பட் எனக்கு அந்த ப்ராப்ளம் என்ன ஆச்சுன்னா, இப்ப நீ ரெண்டு சீனு அந்த சீன்ல அந்த கேரக்டரே சரியா, அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் டோட்டலி நாட் மீ சரியா. அண்ட் இந்த மாதிரி சில பொண்ணுங்கெல்லாம் பேசிட்டு இருப்போம், நம்ம சில கேட்டா இதெல்லாம் ப்ராப்ளமான்னு நம்ம பொண்ணுங்க கிட்ட இதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி பையன் வந்து நம்ம என் கேங்ல இல்ல, நம்ம பொதுவாவே இந்த இவ்வளவு கான்பிடென்டான பையன் நான் பார்த்ததே கிடையாது. அட்லீஸ்ட் என் கேங்லயும் நான் பார்த்ததில்ல. எவ்வளவு ஈஸி பொண்ணுகிட்ட பேசுறதே கஷ்டமா இருந்தது. அதனால எனக்கு வந்து இவனை பார்த்ததுல இருந்தே எரிச்சலா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்து. சோ தட்ஸ் ஹவு குட் an actor he is. அதுக்கு வந்து பிளஸ் எனக்கு அண்ட் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ராட்டாவே புரியல. அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னே எனக்கு புரியல. அந்த போர்டிங் ஸ்கூல் அந்த வாழ்க்கையே. பட் இவன் வந்து அதுலயே வந்து இன்னும் அப்பர் கிளாஸ். ஏன்னா அவன் வேர்ல்ட்லாம் டிராவல் பண்ணிருக்கான். அவனுக்கு கண்ணாப்னா எக்ஸ்போஷர் இருந்திருக்கும். இவன் இத கூட இவன் தெரிஞ்சுதான் பண்றானே எனக்கு தெரியல. இவனுக்கு வந்து அது நார்மல் சி மாதிரி ஆயிடுச்சுன்னு மாதிரிதான் தோணுது. அண்ட்
அதனால வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் என்ன இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒய் வாஸ் திஸ் கை கன்வீனியன்ட்லி மேட் அ வில்லன்? ஏன் அந்த ம், சிங்கிள் அவுட் ம், அது ஒண்ணு. அண்ட் ம், அந்த ஒரு சீன்ல அந்த பசங்க எல்லாம் துரத்துவாங்கல்ல அந்த பொண்ணு ம், ம், பொண்ணு அப்புறம் அவங்க அம்மா வந்து கூட்டு போவாங்க. ஐ ஹேட்டட் தட் சீன். அது வந்து என்னமோ ம், ஒரு ம், ரொம்ப ரொம்ப ஹார்ஷா இருந்துச்சுடா அது. அது ம், அது வந்து ம், என்னமோ அந்த ஜோம்பில எல்லாம் வந்து துரத்துவாங்களா அந்த அளவுக்கு வந்து அஹ், அது அத எப்படி காமிச்சாங்கன்னு எனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் கிளியரா புரியல. அந்த பொண்ணு அப்படி அவ்வளவு பேனிக் ஆறதால அது நம்மளுக்கு அந்த மாதிரி தெரியுதா, இல்லன்னா அந்த சீனே வந்து ஆர் ஆர் தே ட்ரைங் டு ஷோ பாய்ஸ் as so harsh அரவுண்ட் திஸ் கேர்ள் ஆர் கேர்ள்ஸ்ங்கிற அந்த மாதிரி தோணுச்சு. ஓகே. அதனால அது ஒரு ஆக்சுவலா twist. நான் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஃப்ரம் மை ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, மை ஸ்கூல் இஸ் சம்வேர் இந்த அளவுக்கு கூட. ஸோ நெய்வேலியில சென்ட் பால்னு ஒரு ஸ்கூலு. இட்ஸ் அ வெரி இந்த அளவுக்கு கூட ஒரு என்விரான்மெண்ட் இருக்காது. இந்த என்விரான்மெண்ட்ல யூ சி வெரி அப்பர் வெரி வெரி அப்பர் கிளாஸ் அண்ட் ஹூ ஆர் லைக் ஆசோல்ஸ் மாதிரி தான். ஒரு நிமிஷம் இரு. ஓகே யா. ஸோ நீ சொன்னதுக்கு நான் பேரலல் சொல்றேன். பிகாஸ் தட் சிமிலர் திங் விச் ஹஸ் ஹேப்பன்ட் பிஃபோர். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அரவுண்ட் விவர் சிக்ஸ்த் செவன்த் இல்லை எயித்துன்னு வச்சுக்கோயேன். சிக்ஸ் செவன்த் எயிட் அந்த அந்த ரேஞ்சில் தெர் வாஸ் அ கேர்ள் ஹூஸ் டு பி டாப்பர். செம படிக்கிற பொண்ணு, டாப்பரு. எல்லா பிரின்சிபாலுக்கு டீச்சர்ஸ்க்கு எல்லாருமே ஃபேவரேட்டு. அண்ட் எங்க சர்க்கிள், எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், நாங்க எல்லாம் வந்து will always also be toppers but not like shuffle ஆயிட்டே இருக்கும் அந்த இது. So there is some certain level of ego happening with around usல. அந்த அந்த பொண்ணு வந்து இருக்கல everyone's favoriteனால. So when she so so என்ன நடந்துச்சுன்னா, and these 3 guys, 3 of my friends only. So ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், அந்த பொண்ணு ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. ஸோ டீச்சர்ஸ் மேட் these 3 guys to stand outside. ஓகே. ஸோ அதனால தீஸ் கேஸ் வாட் அவனை ஏதோ அகைன் இப்போ பார்த்தா இட் வுட் பி டாக்ஸிக். அப்போ எப்படின்னா கோவத்துல ஸ்கூல்ல இருந்து வெளில போகும்போது தி ஜஸ்ட் ட்ரை டு ஹெக்கல் ஹர். லைக் சைக்கிள்ல பின்னாடி துரத்த ஆரம்பிச்சாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? மீன் இட்ஸ் அ பேட் திங். ஓகேவா? ஸோ ஐம் சேயிங் திஸ் கேன் ஹேப்பன் ஆக்சுவலி. ஐ மீன் அந்த மாதிரி விஷயம் நடக்கும். அந்த சீன் வந்து சப்ஜெக்டிவா அப்ரோச் பண்ணதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பயங்கர ஆங்ஷியஸா இருக்கு. ஏன்னா that is what they would have gone through. The people on the other side, the girl in that scene, and the mari, they would actually have that anxiety. Maybe and the girl இன்னும் anxious இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த சுச்சி வந்து she tried to show in that subjective manner. நம்மளுக்கு அந்த scene ரொம்ப elevate ஆகுது. But we always seen it in a very objective way, because we have the privilege of being a guy and stuff. So I think this happens, especially I can imagine it's happening in boarding schools for sure. Now, I've heard the worst in boarding schools, and especially in this Dune school, Mari boarding school, kandipa worst நடந்திருக்கும். So I think it can happen. Like I have a feeling it can happen. For sure. ஏன்னா இந்த படம் when they tried everything, எனக்கு தெரிஞ்ச அந்த அந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் மாதிரி ஆல்மோஸ்ட் அந்த பிலிம்ல எல்லாமே இருக்கப்போ அது 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 மட்டும் என்னமோ எனக்கு கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காப்பிங்கணுங்கிறதுக்காக ஒரு 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 குரூப் அப்படி பண்ண வச்ச மாதிரி இருந்துச்சு. பட் நீ சொல்லப்போ மேபி எனக்கு ஞாபகம் கிளாஸ் லீடர்னா ஆப்வியஸா நம்மளுக்கு பிடிக்காது பொண்ணுலாம் வந்தா இல்ல அந்த அந்த அப்பெல்லாம் கொஞ்சம் கலாய்ப்போம். பட் இந்த லெவலுக்கு போவாங்களா? அது அது I think problem என்ன தெரியுமா உனக்கு as a filmmaker, I mean maybe like most of us would have felt, எனக்கும் வந்து ஏன் சடனா இட் இஸ் டிஃப்ரெண்ட்னா, ஐ திங்க் டோனலி தட் சீன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் சீன் ஃப்ரம் அதர் சீன்ஸ். டோனலாவே டக்குன்னு உனக்கு அந்த ஷிஃப்ட், அது கிராமட்டிக்கலா அந்த படத்துக்கு கிராமர்ல இருக்கவே இருக்காது. சடனா ஷிஃப்ட் ஆகுறதுனால யூ திங்க் இட் ஷுட் நாட் பி தேர். அதான் நம்மளுக்கும் அதே தான். I think that's also the same reason I think why Suchi Talati would have kept it, because if you want to give us the jolt, நம்ம இவங்க பிரேக் பண்றதாச்சு கோடர்லாம் பிரேக் பண்ணுவாங்கல்ல, கிராமர் பிரேக் பண்ணி யூ கெட் தட் எஃபெக்ட் இல்ல. சோ அந்த மாதிரி தான் she would have tried maybe. அது
and because it's more strong because we don't see that coming நினைக்கிறேன் Yeah, அதனாலதான் yeah, ஏன்னா இப்போ exactly. ஏன்னா இப்ப கிரேட் இந்தியன் கிச்சன்ல எனக்கு வந்து நான் அந்த அந்த படம் நம்ம பேசிட்டு இருக்கப்போ ஒரு வாட்டி இந்த அஸ்வின் சொன்னார் நிறைய பேர் சொன்ன சீன் பிடிச்ச சீன் வந்து அந்த டீ அந்த இதை வந்து மூஞ்சில அடிச்சுட்டு போறதுதான் Mm, பட் mm, யூ see the film clearly that's the only scene which breaks the tone of the film கரெக்டா mm, அந்த mm, இது போயிட்டு இருக்கப்போ பிகாஸ் வி லைக் தட் அந்த பொண்ணு வெளியே போயிட்டாங்கிறது இது வந்து செம்மையா இருந்ததால நம்மளுக்கு எல்லாருக்கும் அது அது பிடிச்சிருச்சு நம்ம mm, ரூட்டிங் ஃபார் இதுல வந்து மேபி பிகாஸ் இவ கூடவே நம்ம டிராவல் பண்ணி போல்டா இருக்கிற ஒரு பொண்ணு அது அவ வந்து கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருந்தாலே நம்மளால தாங்கிக்க முடியலன்னு நினைக்கிறேன் அந்த அந்த மாதிரி mm, ஃபீலிங் தான் அந்த அந்த இடத்துல வந்து நினைக்கிறேன் mm. I think that is happy also, see again, இது வந்து ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா ஆமா ஆமா. But I think that the other reason, what I think is, girls in this situation, I think they try to be strong. Sometimes it just goes ஆமா. bottles up and ஒரு பீக் ஆமா. போயிட்டா I think they feel it. So ஆ. அந்த மொமெண்ட் தான் அந்த மொமெண்ட், that could be that moment probably அது where similar to it எல்லாம் எப்படி shatters. எப்படி பசங்க அழுவக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி அதனாலேயே ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கல்ல அந்த மாதிரி அந்த சீன்ல வந்து ஷீஸ் Yeah, சப்போஸ்ட்லி போல்ட் கேர்ள் அந்த yeah. அவளுக்கு வந்து இந்த மாதிரி காமிச்சுக்கவும் முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வந்து அதை அதை கொண்டு வந்த இதுதான் Yeah. Also, it is many versus one. It's not like one ஆமா versus one. It's like many, everyone against her. So probably, yeah, that is. Also, நீ பாத்தீங்கன்னா edit வைஸுமே அந்த சீன் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா suddenly the movie goes into a very subjective zone too much. அதுக்கு முன்னாடி உனக்கு சப்ஜெக்டிவ் ஷார்ட்ஸ் இருக்கும் படத்துல, பட் அந்த இடத்துல எடிட்டிங் ஆல்சோ ஷிஃப்ட்ஸ் இன் ஒரு வெரி சப்ஜெக்டிவ் மேனர், லைக் ரிதம் வைஸ், லைக் கட்டிங் வைஸ். அது வரைக்குமே த டோன், அதான் சொல்லலாம், டோன் ஷிஃப்ட் ஆகும் சடனா. அதனாலதான் நம்மளுக்குமே அது வந்து ஆடா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சீன் மட்டும். லைக் இந்த எக்ஸ்பிளைன் எனக்கு புரியல சப்ஜெக்டிவ் டோன்ல கட் பண்ணி ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, நீங்க சினிமாட்டோகிராஃபில சப்ஜெக்டிவ்னா நீங்க பேசுவீங்களா? ஸோ இப்போ அப்ஜெக்டிவ்னா நீ வந்து ஒரு மாஸ்டர்ல இருக்கும், இல்லைனா நீ உன்னோட ஓடிஎஸ் நீ இப்போ பாக்குறப்ப இருக்கும். உனக்கு சினிமாட்டோகிராஃபி சொல்றேன், ஓகேவா? சினிமாட்டோகிராஃபில எப்படி நீ சப்ஜெக்டிவ் அப்ரோச் பண்ணுவ? மேபி உன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட் இஸ் சப்ஜெக்டிவ். நீ when you put it, suddenly you are in the mind of a character. Similarly, how would you approach in editing இருக்குல்ல? So for example, நிறைய சீன் சொல்லலாம். நீ ஓகே பேட்டில்ஷிப் மாடர்னுக்கு பார்த்திருக்கேல்ல? சரி, பேட்டில்ஷிப் போடுங்க. சைக்கோ எடுத்துக்கோ. சைக்கோல அந்த பாத்ரூம் சீன், அது ரொம்ப கிளாசிக் எக்ஸாம்பிள்னால சொல்றேன். பாத்ரூம் சீனை நீ நார்மலாவே அவங்க கட் பண்ணிருக்கலாம், பட் இட் ஸ்லாஷஸ் so many times, it's almost like you are in her mind space getting that. So that is subject. That is very subjective editing. Like, even though the director doesn't say it out, it is meant to give you that emotion peak level. So a lot of people do that. Jump cuts are actually subjective for me, in a way. So or when you try to break the normal rhythm of a life, அப்பெல்லாம் உனக்கு வந்து ஈஸியா எடிட்டிங் வச்சு நீ கேப்சர் பண்ண முடியும். நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்கும் படத்துலலாம். இப்ப என்னால now clearer what okay. and another good thing is அது கிளைமேக்ஸ் வந்து லவ்விடோவியா பண்ணாம அப்படியே முடிச்சு. அதுவும் நான் சாரி சொல்லக்கூடாதுன்னு ஒரு ப்ரே பண்ணிட்டு அப்படி பண்ணிடாதீங்கிற, பட் அதை வந்து சூப்பரா கொண்டு வந்தாங்க இல்ல அந்த அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த லாஸ்ட் சீனுமே இட்ஸ் வெரி ஐ திங்க் அதான் சொல்லலாம், இட்ஸ் we need a female perspective on that, but I feel that last scene also kept for a reason. ஒரு அம்மா பொண்ணுக்கு தலைக்கு அம்மா தலைக்கு என்ன தேய்ச்சி வருது. ஆல்மோஸ்ட் லைக் ஃபெமினின் ஃபீமேல் சாலிடாரிட்டி வச்சு படம்லாம் ஒரு தெரியுமா? நீ லெப்பர்டா ரிலீஸ் பார்த்திருப்பா, இதெல்லாம் பார்த்திருப்பேல. ஸோ இட் இஸ் ஆல் யூ கேன் see that for as a female writer director ஒரு படம் பண்றதுக்கும் மேலோட ரைட்டர் டைரக்டர் படம் பண்றதுக்கும் there's a heavy difference, like how you end a scene, how you end a film. ஒரு அம்மா பொண்ணு வந்து தலைக்கு என்ன தேய்ச்சி விடுறது வந்து இட்ஸ் வெரி விமன் can only write that scene. I started this talk with that this sentence especially. So the best thing about Girls Will Be Girls is it's unapologetically girly movie. அவங்க அது I'm not demeaning it. So அவங்க வந்து எப்படி எக்ஸாக்டா இருக்கணுங்கிற ஒரு ஃபீலை கொடுத்ததுதான் கரெக்டா. வேற ஏதோ படம் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த இந்த மாதிரி வந்துருச்சு.
ஞாபகம் இருக்கும் சொல்றேன். அண்ட் அந்த கேரக்டர் வந்து சோ அந்த மேல் கேரக்டர் நீ சொன்னல, அவன் வந்து என்ன நம்ம ஹேட் பண்ணியிருந்தாலும் தட் ஷோஸ் ஹவு குட் அன் ஆக்டர் ஹி இஸ் இல்ல. யா அண்ட் யா யா அதுதான் அது ஒரு பெரிய factor நினைக்கிறேன். ஐ திங்க் ஹீஸ் அ தமிழ் கைன்னு நினைக்கிறேன். இஸ் தமிழ் கை ஹூ செட்டில்ட் இன் born and brought up in பாம்பே வேணுமோ. பட் அதான் he has the theater background. நான் செக் பண்ணி பார்த்தேன் இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க. ஆல் தீஸ் பீப்புள் ஆமா for me the revelation was the girl, but apart from that, like everyone had some very very genuine good acting background, so you can see how they by acting wise அந்த அவன் இவ சொல்லவே வேணாம், கனி சொல்லவே வேணாம், எல்லாருமே பயங்கரமா வேணும். கனி கூட வந்து நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவ டிஸ்கிரைப் பண்ணுவான்ல, ஃபர்ஸ்ட் சீக்ரெட் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்கப்போ வந்து அவங்க அம்மாவை பத்தி சொல்லி நவடேஸ் ஐ கான்ட் ஸ்டாண்ட் ஹர்ம்பால, அந்த இவ பிரீத்தி சொல்லுவா ஐ கான்ட் ஸ்டாண்ட் ஹர், எனக்கு பிடிச்சாலும் ஐ கான்ட் ஸ்டாண்ட், அந்த அந்த ஃபீலை கண்டினியூஸா கொண்டு வந்துருவான் அந்த கனி கேரக்டர் வச்சு. போத் கிரேட் ரைட்டிங் as well as அந்த ஆக்டிங் பார்த்தாலே ஒரு மாதிரி கடுப்பு தான் ஆகும் என்ன ஆக்ஷன் அவங்க பண்ணாலும். பட் அதே கேரக்டர் வித்தின் தட் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் நம்மள வந்து அப்படியே இட் மேக்ஸ் அஸ் ரூட் ஃபார் ஹர். அது then we see the ஒரு படம் அதான் என்னது அந்த அந்த பேரிங் ஆஃப் லைட்டா, சாரி என்ன படம் all we imagine is light. இன்னும் பார்க்கல, பட் அதுலயும் அந்த ஃபேமஸ் அதுவே நல்ல படம் தான். பட் I personally feel acting was very good in this one, Girls Will Be Girls. எனக்கு படமாவே this worked better than All We Imagine Is Light, but both had similar இதுதான், like one solidarity between women, how love is across each age group. அதுவும் அந்த படமும் இதான் it is all relationship based stories. All We Imagine Is Lightல ஒரு பிளஸ் என்னன்னா பயல் was able to give that space, அந்த மும்பைக்கும் கோவாக்கும் she was able to center the space around the people as well. அது ஒரு இன்னொரு கேரக்டர் ஆக்கியிருப்பா. I have a feeling அதனாலதான் அவளுக்கு அந்த அவார்ட் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். otherwise the movie was okay, decent. I don't know everything. அண்ட் பொதுவா சோ இந்த படம் டிஸ்கிரைப் பண்றது மோஸ்ட்லி அவங்க இதுல போட்ட செக்ஷுவல் அவேக்கனிங் ஆஃப் டீனேஜர்ங்கிற மாதிரி தான் இது. பட் இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அது மட்டுமே ஃபோக்கஸா இல்ல. பாரு அந்த படத்துல வந்து நிறைய அது வந்து பொதுவா அந்த செக்ஷுவல் அவேக்கனிங் சீன்ஸ் வந்து டு புட் இட் இன் blank terms there will be scenes that it turn you on, அந்த மாதிரி மோஸ்ட்லி இல்ல பயமா தான் இருக்கும். இவளோட ஃபீலிங் எப்படியாவது கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். அண்ட் தட்ஸ் a brilliant scene. அதுல வந்து 2-3 இதுல வந்து ஹவு விமன் அரௌண்ட் திஸ் தட் ஏஜ் திங்க்ங்கிறத வந்து அது பொண்ணுங்க எழுதுனால்தான் அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து அந்த when they try to make out he would know how to please her. அதுக்கு வந்து அவ வந்து ஃபர்ஸ்ட் கோவப்படுவா, you seem to be knowing what to do ன்னு சொல்லி. அது கோவப்பட்டு நான் எழுதியிருந்தேன் என்ன எழுதியிருப்பேன், சண்டை போட்டு நடந்து போயிடுவா லாங் ஷாட், இல்லைன்னா கட் பண்ணுவா ஆர்டிஸ்டிக்கா. பட் அவ வந்து உடனே within few seconds அவ வந்து ஐ ஆல்சோ வாண்ட் டு நோ டீச் மீ அந்த மாதிரி எதுவும் சொல்லுவா. பிளஸ் அவளோட எக்ஸ்பிரஷனும் மாறும் பார்த்து. அவளது ஃபர்ஸ்ட் பயம் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லயே கொஞ்சம் சந்தோஷமும் வரும். அது வந்து சான்ஸே இல்லை அந்த சீன். அது ஒன் ஆஃப் த சீன். அதே சீன்ல தான் வருமான்னு தெரியல. ஷுட் பி டெல்லிங் தட் ஏதோ ஒரு இன்டிமேட்டா பேசிட்டு இருக்கப்போ ஐ வேர் புஷ் அப் பிராங்கிற சொல்லுவா. சரியா? அது எனக்கு வந்து அந்த சீன் எழுதிருக்கவே முடியாது ஃபர்ஸ்ட்லி. அண்ட் எழுதியிருந்தாலும் இன்னொரு கேரக்டர் அந்த மேல் கேரக்டர் சொன்னது வந்து அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்கவும் முடியாது. எனக்கு அது புரிஞ்சிருக்காது என்னன்னு. அண்ட் தட் ஷோஸ் ஹவு மெச்சூர் தட் கை இஸ். அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இப்படி சொன்னா என்ன பதில் சொல்லணும்னு தெரிஞ்சு. அவன் சொல்லுவான்ல ஐ நோ ஹவு ஐ லைக் ஹவு யூ வில் பி. எனக்கு அந்த சீன் ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை, எதுக்கு அவன் சொல்றாங்கிறது எனக்கு புரியுது. ஸோ அதுவும் வந்து செம ரைட்டிங் நினைக்கிறேன். Maybe she would have taken it from personal experiences as well. And but இந்த மாதிரி சீன்ல நம்ம ரெகுலர் படத்துல பார்க்க முடியாது. Definitely. I think on the nuances for me, like the movies, all the credit should be avada Suchi Talati. The way one writing plus see இந்த படத்தை என்டர்டெய்னிங்கா எடுக்கிறதுக்கும் ஒரு திறமை வேணும்ல. இப்போ இந்த இதே ரைட்டிங்க she's going to it's about a teenage girl who is going through the adolescent phase and trying to understand love
through the lens of a guy, and as well as through the lens of a guy, and as well as in the home with her mother. So it's almost like ரெண்டு கான்ட்ரடிக்டிங் அவளுக்கு ஒப்பீனியன்ஸ் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். அண்ட் ஷி ஹாஸ் டு ஷி இஸ் ஸ்ட்ரகிள்ஸ் பிட்வீன் ஹூ இஸ் ஹூ இஸ் ஹர் who is the person for her. So நீ அவளுக்கு she hates the mother, she go towards the guy, and finally you end up being like, okay, what her mother is what it is. அவளுக்கு அதான் ரைட் ஆக்சுவலா. நீ ஃபைனலா end up போது ஓகே, whatever my mother did, each one she did it for a reason. She values the womanhood in a different way. Finally it's like so இது வந்து கண்டிப்பா there is so much nuances in the way she is written. அது வந்து when you said இது வந்து it's a sexual awakening மூவியா பார்க்க முடியாது, தாண்டி பார்க்க முடியும் சொல்லல. For me it is the movie about understanding women more, அவ்வளவுதான். So எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. So and there's also self, like what I would have done mistakenly in some same situations என்ற மாதிரியும் இருந்துச்சு அதுல. சாரிடா. Okay. ஜியோ சாரி. கேக்குதா? கேக்குது. யா. வேற என்ன பார்த்த நீ? எதுவும் நான் இப்பதான் இது பார்த்தேன், பார்க்கிங் பார்த்தேன். நேஷனல் அவார்டு வாங்கினது இந்த அப்புறம் இந்த பார்த்தேன். அது Okay. அது சூப்பரா இருந்துச்சு. ம். நான் வந்து கொஞ்சம் நார்மலா எடுத்துப்பாங்கன்னு நினைச்சேன். பட் கடைசியில கொண்டு போனதெல்லாம் வந்து நல்லா எக்ஸ்ட்ரீம் இதுக்கு கொண்டு போயிட்டாங்க. Okay, okay. Okay. வேற எதுவும் பார்த்தது. நான் ஒரு இந்த படம் பார்த்தேன், கிராஸ் சோமி படம் பார்த்தேன், வேர்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ். Oh, nice. அது இன்ஃபேக்ட் நான் அடுத்த நாள் வீட்டுல வேற போட்டு காமிச்சா ரெண்டு வாட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு கிட்ட. அது நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் கமெண்ட்ரியோட பார்த்துருந்தா செம்மையா இருந்துருக்கு. பட் நான் நினைச்சேன் கிராஸ் சோமி வந்து ரொம்ப சீரியஸ் படம் மட்டும்தான் எடுப்பாருன்னு. ஏன்னா நான் பார்த்தது அந்த படம் மட்டும்தான். அது ரொம்ப சீரியஸா இருக்கும்ல, ஒரு மாதிரி டிப்ரெசிங்கா இருக்கும் பாருங்க. 90ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் செம ஹாப்பி மூமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ஃபுல்லா சில்ட்ரன் வச்சு எடுத்துட்டு இருந்தாரு. ஓகேவா? அது அந்த கோகா ட்ரைலாஜி இது வரும், வேர்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹோம், அது இதெல்லாம் எடுத்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து 80s அண்ட் 90ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே கரெக்டா எடுத்துருந்தாரு. 93 அந்த க்ளோஸ் அப் அப்புறத்துல இருந்து அவரு ஃபுல்லா பெசிமிஸ்டிக் நிஹிலிஸ்டிக் வியூக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா டிப்ரெசிங். என்ன லைஃப் சேஞ்சஸா இல்ல என்னன்னு தெரியல. பட் நான் மோஸ்ட்லி எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் ஆறது க்ளோஸ் அப் ஆர் டேஸ்ட் ஆஃப் செரிட்டு தான் ஆவாங்கல்ல. சோ அதனால ஆனது அவ்வளவு டிப்ரெசிங் படம் பார்க்க வேணாங்கிறதுனாலதான் பெருசா இது பார்க்கல. பட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்கலாம். இது என்ன அந்த சோகமா இருந்தாலும் லைட்டா மெலன்கலிக்கா இருக்கும், பட் ரொம்ப அடிக்காது. டேஸ்ட் ஆஃப் செரி ஒரு மாதிரி ஆயிடும். பிளஸ் கேஸ்டோமோட நல்ல விஷயம்னா அந்த ஹவு ஹி யூசஸ் த டெரைன். அந்த மேல ஆங்கிள் இப்படி இருக்கும், நம்ம இன்ஸ்டாகிராம் ஆங்கிள் தான் இருக்கும். மேல கீழே இறங்குற மாதிரி அது சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் கூட சொல்லணும்னு அதான் நான் சொல்ல வந்தேன்.
ஸோ நிறைய சீன்ல பார்த்தேன்னா 2 பேரும் ஒரே ஃப்ளோர்ல இருக்க மாட்டாங்க. நோட் பண்ணி அவங்க அம்மாவும் அவளும் வந்து அவங்க வீடு அண்ட் டிசைன் ஒரு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரிச்சா இருக்கும். ம் பிளஸ் ம் அந்த ம் இதுலயும் வந்து அவங்க ஒரே ஃப்ளோர்ல இருக்க மாட்டாங்க. மேல இருந்து கீழே பேசுற ம் மாதிரி. ஸோ இட் ஐ திங்க் இட்ஸ் அ வே தேர் ட்ரைங் டு ஷோ தட் தேர் டிஸ்டன்ட் அண்ட் தேர் நாட் இன் த ஈக்குவல் லெவல்ஸ். அந்த அந்த ஒரு ஃபீல் தரும் எப்பவுமே. அந்த டைனிங் டேபிள் இன்ட்ரெஸ்டிங். ம் இருந்தும் உள்ள இருக்கிறது அது ரொம்ப தூரமாவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஈவன் ஒரே வீட்டுல ம் இருந்தாலும் அந்த ஃபீல் தந்துட்டே இருக்கும். அவங்க ரொம்ப க்ளோஸா இருக்க மாட்டாங்கிறது. அதுவும் ம் அதுவும் மேக்கிங்ல எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஃபார் நான் சம் ரீசன் எனக்கு அந்த எனக்கு 12th ஃபெயில் கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. மேபி அந்த எது எது டேரண்டோ 12th ஃபெயில் எது 12th ஃபெயில் அது பார்க்கல, அதை நீங்க பார்க்கல. ஊருக்கு ஓகே ஓகே. பாக்கலையா? ம் 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 கல்ச்சரல் பார்க்கணும். ஏதோ பார்க்கணும். செம படம். ஆ சான்ஸே இல்ல. ஓவர்வெல்மிங்லி ஒரு அவன் படம் விதுவினா சோப்ரா படமே அந்த அந்த ஒரு ஆ. சந்தோஷம். அந்த அது பாரு நானும் லேட்டா நான் தான் வந்து பார்த்தேன். தான் சார் ஓவர்வெல்மிங்லி எமோஷனல் ஃபிலிம்ஸ்ல இந்த 12th ஃபிளைலு மெய்யழகன்லாம் பார்க்காம வச்சிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரைட் நவ். அதெல்லாம் தனியா பார்க்கணும்னு இலகன் வச்சிருக்கேன். பெருசா ஒர்க் ஆல ஓகே தான். பட் ம் ஆனா அப்பப்ப திரும்பி பார்க்கப்போ சில சீன்ஸ் எல்லாம் பிடிக்கலாம். அந்த மாதிரி படம் ம் கண்ணாமலாம் இருந்துச்சு. 3 Idiots அந்த ம் டைம்ல பார்க்கப்போ ஒரு சந்தோஷம் இருந்துச்சுல்ல. இந்த மாதிரி ஒரு ம் ஆக்டரும் சான்ஸே இல்லை. மெஸ்ஸியும். Yeah. நீ என்ன பார்த்த ரீசெண்டா? நான் பார்த்தேன். ஐ மீன் லைக் ஐ வாட்ச்ட் டைம் கிடைக்கிறப்பலாம் ஜஸ்ட் ஸ்டாண்ட் வியர்ட் அவுட் வியர்ட் படம். வியர்டான சீரிஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அதாவது நார்டிக் யூரோப்பியன் சீரிஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஸ்டாண்ட் அவுட்னு இல்லை, ரீசெண்டாக சின்னர்ஸ் பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் நான் ரீசெண்டாக பார்த்தேன் சின்னர்ஸ். ஒர்க் வெல். ஐ மீன் டூ மச் மெட்டஃபோரிக்கல் பட் ஸ்டில் ஒர்க் டீசென்ட்லி. ஐ மீன் ஐ டோன்ட் ஸ்டில் டோன்ட் நோ எப்படி இது வந்து கமர்ஷியல் ஹிட் ஆனிச்சுன்னு எனக்கு இன்னும் தெரியல. பட் இட்ஸ் குட் தட் இட் காட் அ கமர்ஷியல் ஹிட். ஏன்னா இந்த மாதிரி படமும் வரணும். ஸோ அது பார்த்தேன். வேற என்ன பார்த்தேன்? என்னோட லெட்டர் பாக்ஸ்ல போட்டுட்டு இருப்பேன். ஸோ இப்போ எதுவும் ஞாபகம் மாட்டேங்குது. ஸோ சின்னர்ஸ் தான் ஞாபகம் இருக்கு பார்த்ததுல. நிறைய இது பார்த்தேன். அந்த நீ இது பார்த்திருப்பியான்னு தெரியல. காப்பி கட்டுன்னு ஒரு இது ஆக்சுவலா அகைன் உனக்கு தெரியல. இப்ப 90s 80s ஹாலிவுட் யூஸ் டு கம் அப் வித் திஸ் லோ பட்ஜெட் த்ரில்லர்ஸ் விச்சுவல் ஃபிலிம் மேக்கிங்ல பயங்கரமா ஏதோ பண்ணியிருப்போம். நீ ரிவர்ஸ் இப்ப பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ காப்பி கேட்டுன்னு ஒரு படம். ஓகேவா? இட்ஸ் பேர் என்ன, ஏலியன்ல நடிப்பாளே, சிகோர்னி வீவர் தான் நடிச்சிருப்பா. ஸோ ஷீ இஸ் she's a medical not medical professional, she's a medical professional தான் நினைக்கிறேன். someone who is into serial killer studies னு வச்சுக்கோயேன். so she can easily profile a serial killer அந்த மாதிரி வச்சுக்கோ. so the movie is about one serial killer who starts killing, copying other serial killers. so so but pastல அவளுக்கு ஒரு இன்சிடென்ட்ல ஒரு serial killer would try to kill her. so அவளுக்கு வந்து she is in an anxiety zone. ஸோ அவ எப்படி ஷீஸ் ட்ரைங் டு ஹெல்ப் த இன்வெஸ்டிகேஷன்லாம் படத்துல எனக்கு படம் இஸ் நார்மல் படம் தான். ஓகேவா? நீ இட்ஸ் அனதர் த்ரில்லர் மாதிரி தான் இருக்கும். பட் சில விஷயம் பண்ணிப்பான் பாரு. லைக் ஒரு ஃபிலிம் மேக்கிங்ல ஹவு த கேமரா வந்து அப்படியே டு டு கிவ் யூ த சென்ஸ் ஆஃப் ட்ரெட். someone is watching, someone is nearby her ன்னு சொல்லிட்டு how they approach camera follow to make to create the scene செமையா இருக்கு. நான் இது வரைக்கும் நான் தான் யோசிச்சு பாக்குறேன். இது முன்னாடி அந்த மாதிரி பார்த்ததே இல்லை எங்கேயுமே. the way they used camera, மூவிங் கேமரா. ஸோ முடிஞ்ச பாரு. இட்ஸ் இன் ஐ திங்க் பிரைம் ஆர் சம்திங் ஆர் நெட்ஃபிளிக்ஸ் தான் தெரியல. அதுல 2-3 சீன் இந்த மாதிரி ஒரு இருக்கும். அது மட்டும் ஸ்டாண்ட் அவுட்டா தெரியும். பட் இந்த மூவி வாஸ் ஐ திங்க் லைக் இட் வாஸ் நாட் அ ஹிட் அண்ட் ஆல். எனக்கு சும்மா இதை பார்க்கும்போது அந்த இது ஓகே திஸ் இஸ் அ லேர்னிங் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது பார்த்தேன். சின்னர்ஸ் பார்த்தேன். நிறைய ரேண்டம் யூரோப்பியன் சீரிஸ் பார்த்தேன். ஹிட் ஹாலிவுட் படம் பாக்குறதே ஒரு ஒரு தனி சந்தோஷம் தான். நம்ம பேர் தெரிஞ்ச படம் ஆனா நம்ம பாத்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி படம் எல்லாம் பாக்கப்போ நான் கொஞ்ச நாள் முன்னாடி ரீசெண்டா பாக்கல. பட் கொலாட்ரல் பார்த்தது வந்து ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி தான் பார்த்தேன். செம்மையா இருந்துச்சு படம். அது அது ரொம்ப மசாலா படம்ங்கிற மாதிரி தோணி சரி என்ன இருக்கு எல்லா மாதிரி நிக்கோலஸ் கேஜ் படம் மாதிரி தான் இருக்கும்னு பார்த்தா ஆனா செம்மையா இருந்துச்சு. இல்ல இந்த அளவுக்கு நம்ம தமிழ்ல தமிழ்ல எல்லாம் படம் எடுத்தாலே போதும். இப்போ ஆமா இப்ப எடுத்தாலே போதுமே. இப்பயுமே ஹிட் ஆகும். செம்ம அது கண்ணாமடா இருந்துச்சு. நான் சும்மா ஒரு நார்மலா அப்படியே மூவிங்கா இருக்கிறதுக்கு அந்த டேக்கன் மாதிரி ஒரு படம் நினைச்சேன். பட் செம்ம கண்ணாமடா எடுத்து. அண்ட்
இப்ப திடீர்னு நீ சொன்னால இப்ப எனக்கு எல்ஏ கான்ஃபிடென்ஷியல் திருப்பி பார்க்கணும்னு தோணுது. அது நான் சொன்னால அந்த மாதிரி தான் சொல்றேன். So, அந்த மாதிரி 80s 90sல they did lot of ஒரு ஒரு வியர்டான ஒரு த்ரில்லர்ஸ் பண்ணிருப்பானோ அவனும். அது எல்ஏ கான்ஃபிடென்ஷியல்லாம் அத நம்ம பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் இல்ல. அந்த டைம் தான் நான் பார்த்தது. பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கும் இது தோணுது. நிறைய வாட்டி பேசணும். படம்னால பேசணும். ரைட். ஓகே, ஐ திங்க் we can wrap it up. ஓகே. அடுத்த வாரம் என்னது டிசைட் பண்ணிட்டீங்களா? நல்ல டாபிக்ல தான் க்ளோஸ் பண்ணோம். சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹாலிவுட் போலாங்கிறது தான் பிளான். So August இன்னும் டிசைட் பண்ணல. meeting on August 17th the same time 8:30 p.m. IST for the movie Speed. I think ஸ்பீடா? ஓ nice, nice. I'll try to join. அது பார்க்கவே பேசலாம் நம்மள. அது ஒரு நம்மளுக்கு அது தமிழ் படம் மாதிரி தான். HBO ஸ்டார் மூவிஸ் அந்த டைம்ல வந்து அத வச்சு எத்தனை தமிழ் படம் பண்ணிருக்காங்க. அது நல்லா பேசலாம் நினைக்கிறேன். more for nostalgia than for film making, I guess. Thanks so much for joining. சரி. ஓகே. ஓகே. Bye.